இப்போதும் நமக்கு ஆண்டோடைய செய்தி கொடுக்கறதுக்காக இந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு காரணமான 4 தலைமுறை ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு காரணமான முதல்வர் சுதாகரனே வராங்க. அண்ணன் வந்து ரஞ்சியார நைட்டோட முன்னாள் முதல்வர், இப்போ தைலாபுரம் ஹோமோட பொறுப்பு அண்ணன் தான். இப்ப அண்ணன் நமக்கு ஆண்டோட செய்தி கொடுப்பாங்க. நீங்க உட்கார்ந்து இருக்கிறது மிக முக்கியமான டைம். இந்த வாலிப வயசுல ஒருத்தன் ஒரு 9th 10th அல்லது 7th 8th படிக்கும்போது இப்படி ஒரு பாயிண்ட் கிடைக்கும் பார்த்தீங்களா? இந்த மாதிரி நல்ல ஒரு அட்வைஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் வாழ்க்கையில ஒரு 10 வருஷம் கழிச்சு பயங்கரமா அது வேலை பார்க்கும். நான் இந்த மாதிரி 9th படிக்கும்போது கிட்டத்தட்ட 8th கடைசி 40 வருஷத்துக்கு முன்னாடி, நான் 8th படிச்சு 40 வருஷம் ஆயிட்டு, 40 வருஷத்துக்கு முன்னாடி தட்டு தடவி படிச்சு நிறைய கண்டுபிடிச்சு இப்பதான் ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. பைபிளையும் படிச்சிருக்கு, 100 தடவைக்கு மேல படிச்சாச்சு, நிறைய படிச்சிருக்கோம், நிறைய ஊழியெல்லாம் பண்ணி பார்த்துருக்கோம், மிஷினரி இயக்கங்கள்ல ஈடுபட்டிருக்கோம், மிஷினரிகளோட பழகியிருக்கோம், அண்ணன் தம்பியா பழகியிருக்கோம், இப்படி ஃபெல்லோஷிப்பா பழகியிருக்கோம். இதுல நான் கண்டுபிடிச்ச சில சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னு விரும்புறேன். 40 வருஷம் கஷ்டப்பட்டதை நீ இப்ப ஒரு 4 நிமிஷத்துல உனக்கு கிடைக்குது. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஒருத்தன் யானையை பார்த்தானா, காதை மட்டும் பார்த்துட்டு இதுதான் யானை அப்படின்ட்டு வெளியே சொல்லியிருக்கான். ஒருத்தன் தும்பிக்கையை மாத்திரம் பார்த்துட்டு என்ன செஞ்சிருக்கான், யானைன்னு சொல்லியிருக்கான். ஒருத்தனுக்குமே ஃபுல் இதா தெரியல, ஏன்னா 4 பேரும் குருடனா இருந்தான். எதை தடவுனானோ அதை வச்சு என்ன செய்யறது, யானை இந்த மாதிரி மரம் மாதிரி இருந்துச்சு அப்படிமா. அப்படின்னு எதை தடவி பார்த்திருக்கான், காலை தடவி பார்த்திருக்கான். இப்படி காலங்காலமா கடவுளை நிறைய பேர் இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நிறைய பேர் நம்ம பரசிங்கமார்கள், குருவானவர்கள், எவாஞ்சலிஸ்ட், இந்துக்கள், முஸ்லிம்கள். அதுல இப்ப நாங்கெல்லாம் இப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல வரோம், பைபிளையும் படிக்கும். அப்போ கடவுளை குறித்துதான ஒரு காரியம் நம்ம தெரிஞ்சுக்கிடுறது ரொம்ப 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 முக்கியம். நான் இந்த செய்தி, இந்த டாக்குக்கு என்ன தலைப்பு வச்சிருக்கேன்னா, லிங்க், LINK, யூத் லிங்க் அப்படின்னு சொல்லலாம். இப்ப என்னதாவது ஒண்ணு அனுப்பணும்னா என்ன சொல்றோம், சொல்லுங்களா, ஆயத்திலிருந்து சொல்லுங்க. லிங்க் அனுப்புறீங்களா, என்ன சொல்றோம், லிங்க். அதனால யூத் லிங்க் அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். யூத்ல லிங்க்ங்கிறது ஒரு மேட்டரே கிடையாது, உனக்கு நல்லா புரியுது. லிங்க். இப்ப நம்ம எல்லாரும் யாரோட லிங்க் ஆகணும்? பொதுவா வாலிப பையனுக்கு லிங்க் எங்க உண்டாகும்? ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு இயற்கை, அப்படித்தானா? மறுபாலரை பார்க்கும்போது ஒரு லிங்க் உண்டாகும், அது இயற்கை. ஆனா நீங்க இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஆண்டவரை குட்டி படிக்கும்போது ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு லிங்க் வரணும். ஆனா அந்த லிங்க் வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாருங்கிறத நீங்க அறியணும், ரொம்ப முக்கியமானது. நான் சமீபத்துல ஒரு 4-5 வருஷம் இதுல என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல மாத்திரம் இல்லை, நான் லைஃப்ல அதை என்ஜாய் பண்றேன். அதனாலதான் உங்களுக்கு நான் இதை சொல்லி தரணும்னு விரும்புறேன். இது ஒரு சிம்பிள் மேட்டர். இதை மட்டும் நீ பிடிச்சுக்கிட்ட அப்படின்னா வாழ்க்கையில ஒரு ஜீவன் உண்டாயிரும். அது வேற லெவலுக்கு கொண்டு போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் லிங்க் நான் உனக்கு சொல்லி கொடுக்கறது என்னன்னா, லிங்க் வித் ட்ரினிட்டி. அதாவது திருத்துவ தேவனோடு ஒரு லிங்க் உண்டாக்குறது. நீ கடவுள் அப்படின்னா ஒத்த கடவுளாவே நினைக்க கூடாது. கடவுள்னா ஒத்த கடவுளே கிடையாது, சரியா? கடவுள்னா இந்த ரவுண்டுக்குள்ள 3 ரவுண்ட் இருக்கு. இதா குமாரன், பரிசுத்த, 3 பேரையும் பிரிக்கவே முடியாது. அவ்வளவுக்குள்ள லவ் பண்றாங்க, அவ்வளவுக்குள்ள ஐக்கியமா இருக்காங்க, அவ்வளவுக்குள்ள அதர் சென்டர்டா இருக்காங்க. மற்றவர்களை
நேசிக்கிறதுல. பிதா குமாரனை நேசிப்பாரு, குமாரன் ஆவியானவரை நமக்கு தருவாரு, ஆவியானவர் பிதாவை நமக்கு காட்டுவாரு, குமாரன் பிதாவுக்கு கீழ்ப்படி. இது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி. இதுலதான் இப்படி லவ்ல அவங்க மூவ் ஆகுறதுனால ஜீவன் உண்டாகும். ஜீவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது வந்து அது உள்ள எதுவுமே போக முடியாது. தீமையோ அல்லது ஒரு பற்றாக்குறையோ வியாதியோ பலவீனமோ எதுவுமே அங்க போகாது. அங்க ஜீவன் உண்டாயிட்டே இருக்கும். நன்மை மாத்திரம்தான் அதுல வரும். இப்படிதான் அந்த ட்ரினிட்டி இருக்கிறாங்க. ஃபுல்லா லவ் தான். அதனாலதான் இத 92 வயசுல யோவான் கண்டுபிடிச்சாரு. அவர் தானே இயேசு கிறிஸ்துவோட ரொம்ப நெருங்கி இருந்தாரு. அவர் தான் சொன்னாரு, God is love. உங்க பைபிள்ல எங்க இருக்கு சொல்லுங்க பாப்போம். 1 யோவான் எடுங்க. இல்ல நீ பைபிள் கொண்டு வரலையா? எடு. 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் 12வது வசனம். இதை எப்படி ஞாபகம் வைக்கணும்னா, 4 2ஆல பெருக்குனா 8, 8 2ஆல பெருக்குனா, எங்க போனாலும் இன்னும் ஒரு போர்டு கொண்டாடு. அடுத்த மாசம் என்ன போட்டிருக்கு? தேவன் அன்பாகவே இருக்கிறார். 12 என்ன போட்டிருக்கு? தேவன் அன்பாகவே இருக்கிறார். 4 8 12. 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிச்சவரு 12ஆம் வசனம் படி. 16 படி. நாலு 4 2ஆவது பிறகுனா 8, 8 2ஆல பிறகுனா 16. 92 வயசுல அவர் கண்டுபிடிச்சாரு. என்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்னா, God is love. ட்ரினிட்டி, அதாவது பிதா நம்மளை நேசிக்கிறாரு, குமாரன் நம்மளை நேசிக்கிறாரு, ஆவியானவர் நம்மளை நேசிக்கிறார். இந்த ஒரு மைண்ட் செட்டு தான் காட்டுக்குள்ள ஆழமா போகணும், வேற அடிக்கணும். என்னை யார் நேசிக்கிறார் சொல்லுங்க? சர்வவல்ல ஆண்டவர். அவர் என்ன நேசிக்கிறாரு? நேசிக்கிறார். ஆனா மதம் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கு அப்படின்னா, கிறிஸ்தவ மதத்துல நானே உங்ககிட்ட கேள்வி கேட்கணேன், பின்னாடி கேட்போம். சொல்லுங்க, ஏசி அப்பா இந்த பூமிக்கு வந்தாரு, கம்பெனி தான். இது யாருக்கு தெரியும் பிரதர்? நெய்ச்சோர போடுக ஜீக்கிறவங்கள தெரியாது. அப்படியேனாலும் என்ன சொல்லுவான்னா, பாவியை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில். இப்படி சொல்றதுனால என்ன டிராபேக் ஆகுது அப்படின்னா, ஹார்ட்ல ஹீல் ஆகாம ஒரு சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்பட்டுருதான். ஆனா நீங்க இந்த லிங்க கரெக்டா கண்டுபிடிச்சு, தேவன் அன்பாகவே, அன்பாகவும் இல்லை, எப்படி இருக்காரு? அன்பாகவே இருக்கிற அவர் என்ன ஒரு நாளும் என்னை விட்டு விலக போறதே இல்லை. சிலுவையில நம்ம என்ன தவறா புரிஞ்சு வச்சிருக்கோம்னா, அவர் ரொம்ப கோபமா இருந்தாரு, பிதா அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட வெரி குட் அப்படின்ட்டு கேசுநாதரை இது பண்ணி நம்மளை மன்னிச்சுட்டாரு, இப்படி பிரசவம் பண்றோம். ஆனா அது ஒரு தவறான இறையியல். அப்படி கிடையாது. அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவ்வளவு தூரம் சிலுவையில போட்டு என்னை அடிச்சாலும் ஐ லவ் யூன்னு சொன்னார் குமாரன். நான் உங்களை என்ன செய்யறேன்? மன்னிக்கிறேன் அப்படின்னாரு. சோ உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் இருக்கு, ரோமர் 5:8 படிங்க பாப்போம். ரோமர் 5:8. நாங்க எல்லாரும் எடுத்துக்கிட்டு அந்த பையன் போராடிட்டு இருக்கான். ரோமர் 5:8 என்ன போட்டிருக்கு? நாம் பாவிகளாய் இருக்கையில்
கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ரொம்ப முக்கியமானது. மரிக்கிறதுனா சும்மா கிடையாது. நேசிக்காம நினைச்ச முடியாது. இப்போ ஒரு பையனும் பிள்ளையும் லவ் பண்றாங்க, ஓவரா லவ் ஆயிட்டுன்னா ரெண்டு வீட்லயும் எதிர்ப்புன்னா கடைசியில் அவங்க ரெண்டு பேரும் நினைக்கிறாங்க, ஊரை விட்டு ஓடுவாங்க. அதுக்கும் எதிர்ப்பு துரத்துறாங்க வண்டியிலன்னா உடனே குளத்துக்குள்ள போய் சூசைட் பண்ணிடுவாங்க. அப்படிதானே? ஒண்ணுமே தெரியாத மாதிரி நினைக்க. அன்பு மரணத்தை விட கொடியது பைபிள்ல இருக்கு. நேச வைராக்கியம். அப்ப மரிக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, சாகுறதுனா லவ் உச்சகட்டத்துக்கு போயிட்டுன்னு அர்த்தம். நம்மளை மேல நேசிச்சதுனாலதான் சிலுவையில அவர் இணைஞ்சாரு. சோ நாம் பாவியா இருக்கும் போதே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பைதான் வெளிப்படுத்தினாரு. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, நம்ம பாவம் பாவின்றே பிரசங்கம் பண்ணதுனால நிறைய பேருக்கு இந்த லவ் மேட்டருக்குள்ளே வரமாட்டுக்கா. அதனால இருதயம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஹோல் ஆகி அது வலிக்குது. இன்னைக்கு உங்க ஹார்ட்டை நான் ஹீல் பண்றேன்னு விரும்புறேன். திருத்துவம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இந்த அண்ட சராசரங்களை உருவாக்கினது 3 பேரும் உட்கார்ந்து தான் உருவாக்குனாங்க. ஃபைனலா உருவாக்கும் போது நம்மளை உருவாக்கி அவங்கள நேசிக்கணும்னு உருவாக்குனாங்க. நீங்க 1ஆம் அதிகாரம் படிச்சு பாருங்க. ஆதியாகமத்துல எல்லாத்தையும் படைச்சு முடிச்சிருவாரு. ஆதாம் ஏவாளை படைக்கிறதுக்கு முன்னாடியே மனிதர்களை உண்டாக்கிட்டாரு. 1ஆம் அதிகாரத்துல அப்படி இருக்கும். 2ஆம் அதிகாரத்துல திரும்ப உட்கார்ந்து ஆதாம் ஏவாளை உண்டாக்குவார். ஏன்னா அவன் ஆடு மாடு மாதிரி போயிட்டான். முதல்ல உண்டாக்குன மனுஷன் திரும்ப உட்கார்ந்து ஆதாம தன்னுடைய சாயல்ல உண்டாக்குறார். அவரே மாதிரி அந்த காட்டு ஆவி ஆத்துமா சரீரம். இப்ப உங்ககிட்ட 3 இருக்கு தெரியுமா? ட்ரினிட்டி மாதிரி. நீங்க ட்ரினிட்டி. ஆவியை பார்க்கவே முடியாது, ஆத்மாவை பார்க்க முடியாது, சரீரத்தை மட்டும் நீங்க பாக்குறீங்க. ஆனா நீங்க ஆவியை எப்படி பார்க்கலாம்னா, கண்ணை மூடி ஒன்னிய நீ உள்ள இமேஜின்ல பார்த்தா உன் ஸ்பிரிட் மேன் உன்கிட்ட பார்க்கலாம். ஆத்மாவையும் பார்க்கலாம், கண்ணை மூடி பார்க்கலாம். உடனே 3 பேர் நம்ம இருக்கோம். ஆனா எப்படி இருக்கோம்? ஒரே ஆளா 3 ஆளா? ஒன்ன தட்டா ஒண்ணு பிரச்சனை வரும். போறோம், ஆக்சிடென்ட் ஆயிட்டுன்னா நம்ம அவுட். அப்படிதானா? பாடியை டச் பண்ணாலும் அவுட்டு. உள்ளான மனுஷன் இருக்கான் ஆத்மா. நான் இங்க இருந்தே இப்போ இந்த பையனை சூசைட் பண்ண வச்சிடலாம். இவனை எப்படி சூசைட் பண்ண வைக்கலாம் தெரியுமா? ரொம்ப சிம்பிள். ஸ்கூலுக்கு வரான்னு வச்சிருக்கலாம். ஏன் ஹோம்ஒர்க் இல்லை, வெளியே போ, முதல் போடு போடுவான். டெய்லி 10 நாள் இப்படி ஏச 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 அவனுக்கு ஹார்ட் என்ன ஆகும் சொல்லுங்க? ஃபீலிங் ஆகும். அதனுடைய உச்சகட்டத்தில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அவன் ஒரு காலகட்டத்தில் ஒண்ணு அந்த ஸ்கூல்ல இருந்து வெளியே போவான். அதனா என்னுடைய தற்கொலைக்கு இந்த வாத்தியார் தான் காரணம் என்று ஒரு லெட்டர் எழுதி வச்சு செஞ்சு வச்சுட்டு போயிடுவான். அவன் உள்ளான ஆத்மா டிஸ்டர்ப் ஆனாலும் உயிர் போயிருது. பாடி டேஜ்ல இருக்கு. பாடி டிஸ்டர்ப் ஆனாலும் உயிர் போயிருது. அந்த ஸ்பிரிட் ஒண்ணு இருக்கு நமக்குள்ள. அந்த ஸ்பிரிட் தேவன் தந்தது. நம்ம குழந்தையா பிறக்கும் போது அந்த ஸ்பிரிட் மேன் ஆண்டவரோட இருந்ததுனால அந்த ஸ்பிரிட் அப்படியே ஆண்டவர்கிட்ட போயிடும். அதுக்கு அழிவு கிடையாது. அதே போல ஆத்மாவுக்கும் என்ன கிடையாது? அழிவு கிடையாது. பாடி மட்டும் டெத் ஆகும். அதுக்கும் ஒரு பாடி ஆண்டவர் கொடுக்கறதுக்கு எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்காரு. இது அந்த பக்கம். எதுக்கு இது சொல்றேன்னா, இதே மாதிரிதான் ட்ரினிட்டி. பிதா, குமாரன், பரிசுத்தாவி. பிதா அப்பா மாதிரி. உனக்கு புரியுறதுக்காக வச்சுக்க. குமாரன் அண்ணன் மாதிரி. நமக்கு ஒரு அண்ணன் இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி. அடுத்தது ஆவியானவர் அம்மா மாதிரி. ஏன்னா ஒரிஜினல் ஹீப்ரூல அப்படிதான் இருக்கு. அது பெண்பால தான் குறிக்குது. அதனால அப்பா, அம்மா, அண்ணன் 3 பேர் இருக்காங்க. அந்த குடும்பத்துக்குள்ள இருந்துதான் நம்ம உண்டாக்கப்பட்டிருக்கோம்.
அதனாலதான் நம்மளை அறியாமலே நமக்கு சித்தப்பா மேல, பெரியப்பா மேல, மாமா மேல, அத்தை மேல ஒரு பாசம் இருக்கும். பாத்திருக்கீங்களா? அது காரணம் ட்ரினிட்டில இருந்து வந்தது. அந்த லவ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வரும். நீ ஒண்ணுமே செயலாட்டாலும் 11 நீ சேர்த்த உடனே பக்கத்துல பொம்பளை பிள்ளைகள் இருந்தா உனக்கு அதை பார்க்கணும் போல நிச்சயம் ஆசை வரும். நல்ல சிரிக்க அந்த பையன். ஏன்னா இது இது இப்படி நம்மள ஆண்டவர் டிசைன் பண்ணியிருக்காரு. அது பாவமும் கிடையாது, தப்பும் கிடையாது. இது வந்து ஒரு டிசைன், நம்முடைய நேச்சர். ஏன்னா ட்ரினிட்டி அப்படிதான் இருக்காங்க. நமக்கு வந்து தவறா பிசாசு நடத்துறதுனால அதெல்லாம் தவறா நம்ம யூஸ் பண்றோமே தவிர கரெக்ட் அதெல்லாம் வேணும். நீ ஒழுக்கமா படிச்சு ஒரு கல்யாணம் பண்ண பிறகு டெய்லி உன் ஒய்ஃபை என்ன செய்யணும்? லவ் பண்ணணும். அல்லேலூயா. லவ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகணும்? கல்யாணம் முடிஞ்சு முதல் நாள்ல இருந்து லவ் ஸ்டார்ட் ஆகணும். இப்ப எப்போ லவ் ஸ்டார்ட் ஆகுது? ஏழாப்புல இருந்து சொல்றான் பாரு. அப்படி எல்லாமே இந்த சாஃப்ட்வேர் மாறி கிடக்கு. அதுதான் இப்படிலாம் உங்களுக்கு மீட்டிங் வைக்கும். இப்ப எதுக்காக இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, இந்த ட்ரினிட்டி 3 பேருமே ஒண்ணு போலவே இருக்காங்க. ஒரே தேவன் மாதிரி இருக்கிறாங்க. அவங்க அன்புல தான் இருக்காங்க, ஐக்கியத்துல தான் இருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து ஜீவன் உண்டாயிட்டே இருக்கு. இயேசுநாதரே சொல்லுவாரு, பிதாதாமே தன்னில் தானே ஜீவன் உடையவராய் இருக்கிறார். இப்போ இதுல இருந்து நம்ம வேற விலகி இருந்தோம். அதனால அவர் என்ன செஞ்சாருன்னா திரும்ப தேடி வந்தாரு. நான் ஜீவன் உண்டாக்க வந்தேனாரு, இழந்து போனதை தேட வந்தேனாரு. ஏன்னா இந்த ஐக்கியத்திலிருந்து நம்ம கட்டாயிட்டோம். திரும்ப வந்து அப்படியே நம்மளை அப்பா வந்தாரு அரவணைச்சாருங்கிற மாதிரி அப்படியே வந்துட்டாரு. அதனால நான் உனக்கு இன்னைக்கு என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு அப்பா இல்ல, அம்மா இல்ல, என்னை நேசிக்க யாருமே இல்லைன்னு நீ சொல்லவே கூடாது. தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாராட்டுவார், தீராட்டுவார், தாராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு புரியுதா? நான் ரசிக்கப்பட்டுட்டேன், பின் வாங்கி போயிட்டேன், திரும்ப பாவத்தை அறிக்கை பண்ணேன், திரும்ப ஆண்டு நினைச்சேன். இதெல்லாம் வந்து குப்பை மீட்டர், அது தவறான ஈரு, அதெல்லாம் தூர போட்டுரு. நீ தான் ஆண்டவர் விட்டு போயிடணும். அவர் உன்னை கைவிட போறதே இல்லை. ஏன்னா அது ஒரு கவனட், அதுக்கு பேரு புதிய உடன்படிக்கை. அவரு நீ எவ்வளவு தூரம் போனாலும் விட்டுருவாரு. அதுக்குதான் கெட்ட குமாரன் கதை வச்சிருக்கு. பண்ணியே தின்னு விட்டுருவாரு. ஆனா நீனா வரும்போது கட்டி பிடிச்சுக்கிடும். அதான் ட்ரினிட்டி லவ். ஆமென். இத மட்டும் நீ டேஸ்ட் பண்ணிட்ட, உன் லைஃப்ல சோர்வுங்கிறதே வராது. உன் லைஃப்ல வந்து உன்னை யாருமே வந்து கீழே கொண்டு வர முடியாது. இது நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த லவ்வை மட்டும் நீ கண்டுபிடிக்கணும். அதான் பவுல் சொல்லுவாரு, அந்த அன்பின் நீளம் ஆழம் அகலம் உயரம் இன்னதென்று உணர்ந்து அறிவு கட்டாத அந்த அன்பை நான் அறியணும் பாரு. எப்படி இப்படி அவரால் முடிஞ்சிச்சு. சோ அதனால உனக்கு லிங்க் வந்து இந்த ட்ரினிட்டி லவ்ல வரணும், இந்த யூத் லைஃப்ல. ஆனா அதற்கு மாறா வேற எதுலாவது வந்துட்டு அப்படின்னா உனக்கு அது டிஸ்டர்பன்ஸ் ஆயிடும். நான் நிறைய பைபிள் வாசிப்பேன். என் லிங்க் பைபிள்ல தான் இருந்து, என் லிங்க் ஊழியத்துல இருந்து நிறைய பிரேயர்ஸ்ல எடுக்க போவேன். என் லிங்க் ஜெபிக்கிறதுல இருக்கும். நாங்க பால்டேனி படிக்கும்போது சனிக்கிழமை தோறும் ஒரு பாறையில போய் நேர் முழங்கால் போட்டு 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம். லிங்க் உள்ள இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் எதை உண்டாக்கிச்சுன்னா ஒரு காலகட்டத்துல ஒரு சோர்வு வந்துச்சு, ஒரு டிப்ரெஷன் வந்துச்சு. ஆனா என்னைக்கு இந்த லவ்வை கண்டுபிடிச்சோமோ அதுக்கு பிறகு பைபிள் வாசிக்கிறது, ஜெபம் பண்றது அல்லது ஊழியம் செய்யறது வந்து அது வந்து இயல்பா மாறிட்டு, எஃபர்ட்லெஸ்ஸா மாறிட்டு.
எஃபர்ட்லெஸ் அப்படின்னா தமிழ் என்னது அதுக்கு? சிரமமின்றி மாறிட்டு அது தானா நடக்கும். அது ஏன்னா நம்மகிட்ட இருந்து ஜீவன் உண்டாகும் போது அது தானா நடக்க ஆரம்பிச்சு. அல்லனா நீங்க இருந்து முக்கிட்டு கிடப்ப உன் காட்டு கீழாகாது. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், நல்ல ப்ரேயர் பண்ணுவாங்க, கொண்டாடிட்டு சண்டை போட்டு கிடப்பாங்க, நல்ல ஊழியம் செய்வாங்க. ஆனா மாமனாரம் வந்து வாங்க போங்கன்னு பேச தெரியாது. நல்ல ஊழியம் செய்வாங்க, ஆனா பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேச மாட்டாங்க. இங்க என்ன மிஸ்டேக் நடக்குன்னா, அவங்க லிங்க் எங்க இருக்குன்னா மத கிரியையில் இருக்கு. ஹாஸ்டல்லையும் அப்படிதான். நான் நல்ல அன்னைக்கு ஒரு அம்மாட்ட பேசிட்டு இருந்தேன், இந்த பிள்ளைகளுக்கு வந்து கொஞ்சம் ஒரு 10:30 போல ஒரு டீ போட்டு கொடுத்தானே அப்படின்னு. நான் ஜபத்திலே தரிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா போல. நான் என்னத்துல இருக்கேன்? 10:30 ஜபத்துல தரிச்சிட்டு இருக்கேன். நீங்க தரிச்சிட்டே இருங்க, பிள்ளைகளுக்கு டீ போட்டு கொடுத்தானே அப்படின்னு. அவங்க மைண்ட்ல என்ன இருக்கு? அவங்க லிங்க் எதுல இருக்கு? செவத்துல இருக்கு, தவிர லவ்ல இல்ல. அதான் ப்ராப்ளம். சபையிலும் இதான் பிரச்சனை. சபையில லிங்க் அவ்வளவு பணத்துல இருக்கும், எல்லாம் போதையில இருக்கும். என்ன போதைன்னா பதவி போதையில இருக்கும். அது ஒரு குவார்டர் அடிக்கிற மாதிரி, ஃபுல் குவார்டர் அடிக்கிற மாதிரி. அது போகாம இருக்க முடியாது அவங்களால. ஏன்னா அவங்க லிங்க் எங்க இருக்கு? அந்த பதவியில இருக்கு. நான் உனக்கு இந்த சின்ன வயசுல 40 வருஷம் கண்டுபிடிச்சதை சொல்லித்தரேன். 100% லவ்ல ஆப்ரேட் ஆயிரு. ஆண்டவரோட லவ்ல நீ ஆப்ரேட் ஆனா மனுஷனோட நீ இப்படி வந்துருவ. அவன் உன்னை நேசிக்காட்டாலும் நீ என்ன செய்வ? நேசிப்ப. அவன் உன்னை கைவிட்டாலும், உனக்கு துரோகம் பண்ணாலும், இயேசு கிறிஸ்துவ நீங்க நல்லா பாருங்க, நண்பர்கள் கைவிட்டு விட்டார்கள், துரோகி ஆனார்கள். ஒரு சொத்து தான் வச்சிருந்தார், அதையும் எடுத்துக்கொண்டார்கள். இன்னும் உச்சகட்டத்துல பாத்தீங்கன்னா 42 பேருக்கு அவருக்கு ஹீல் பண்ணியிருந்தாரு. ஒருத்தரையும் பக்கத்துல காணல, பக்கத்துல யாருமே இல்லை. 12 சீடர்கள யோவானை தவிர எல்லாரும் ஓடிட்டாங்க. எதுவுமே அவரை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, பிதாவே இவர்களுக்கு, இதுதான் டிவைன் லவ். இதுல நீ ஆப்ரேட் ஆகாத பட்சத்துல நீ ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவனாக மாறி போவாய். இந்த பையன் நல்லா பைபிள் வாசிப்பான், ஜெபம் பண்ணுவான், ஆனா அந்த அக்கா வீட்டுல போய் படுத்து கிடப்பான். புரியுதா? இவன் நல்ல பையன், ஆனா நைட் ஆனா செல்போன் எடுத்து யார்கிட்டயும் என்ன செஞ்சிட்டு இருக்கான்? பேசிட்டு இருக்கான். ஏன்னா அவன் லிங்க் எங்க இருக்கு சொல்லுங்க? அந்த அக்காட்ட இருக்கு. கரெக்ட் அடிக்க புரிஞ்சுட்டா? லிங்க்னா நல்லா புரியுதா? லிங்க் யார்கிட்ட இருக்கணும்? ஒத்த ஆண்டவர்கிட்ட இருக்கக்கூடாது. அதான் பிரச்சனை. ட்ரினிட்டிட்டே இருக்கணும். பிதா, குமாரன், பரிசுத்தர். இந்த ஒத்த ஆண்டவர் தான் நம்ம சபை பிரச்சனை. அவரு கோபமா இருந்தாரு, டப்புன்னு ஒரு சிலையில் வந்தாரு, ரத்தத்தை பார்த்தாரு, அப்புறம் மாறிட்டாரு. அந்த பேச்சுக்கே இங்க இடம் கிடையாது. இது ட்ரினிட்டி. என்ன பயங்கரமா நேசிக்காரு. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. இந்த மாதிரி தேவனை குறித்து அறிகிறதுல நீங்க வளரணும். இனிமே பைபிள் அதுக்கு தான் படிக்கணும். நான் இப்ப அந்த கண்ணாடி போட்டு படிக்கிறேன். பைபிள்ல அட்டகாசமா புரியுது. ஆனா யோனா கதை படிச்சுட்டு இருந்தேன். அவனை வந்து பலி செலுத்தல, நியாயப்பிரமாண காலத்துல தான் இருக்கான். பலி செலுத்தல, ஒண்ணுமே செய்யல, எதுவுமே செய்யல. அவர் வந்து சொல்றாரு, அவன் ஊழியக்காரன் டென்ஷன்ல இருக்கான், அவன் சூசைட் அட்டன் பண்ணல இருக்கான். புரியுது உங்களுக்கு? அவன் எதுல இருக்கான்? இந்த ஊர் அழியும், இல்லைன்னா நான் சூசைட் பண்ணிட்டு இருக்கான். அவரு களத்துக்கு வந்து ஏன்பா இப்படி இருக்கான்னு சொல்லி அவனுக்கும் டீச் பண்றாரு. ஒரு கீழ்காற்று அனுப்புறாரு, மீன் அனுப்புறாரு. நம்ம ஆண்டவர் பாருங்க, நல்ல டீல் பண்ணி கடைசியில, தம்பி டீ குடி, ரொம்ப டென்ஷன் ஆகாது அப்படிங்காரு. என்ன ஆண்டவரை, நீ எனக்கு தெரியும், நீர் நீடி சார்ந்த இறக்கம் உள்ளவர், அழிப்பேன் அழிக்க மாட்டீர், கடைசியில பாய்ச்சாரன் நான் தான் அப்படி ஒரு கோடைச்சவரில் ஏறி உட்காந்து டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். ஏய் இருடா சொல்லிட்டு என்ன சொல்லுவாருன்னா, இந்த ஜனங்களுக்காக பரிதவியாமல் இருப்பேன் அப்படிப்பாரு. இதான் நம்ம ஆண்டதான் லவ்வுங்கிறோம். நீங்க ஒவ்வொரு தீர்க்க தரிசன புக்கையும் நீங்க இப்படி படிச்சீங்கன்னா உங்களுக்கு கண்ணில் கண்ணீர் வந்துடும். உச்சகட்டத்துல புதிய ஏற்பாட்டுல குமாரனா அவரே அனுப்பி வைக்கிறாரு. நான் எவ்வளவு தூரம் நேசிக்கங்கிறத ப்ரூவ் பண்றேன். அதையும் நம்மாட்கள் பாவம் பாவின்னு சொல்லி கொண்டுட்டாங்க.
ஸோ உங்க கண்ல இருந்து செதில் விழணும். என்ன மடத்தனமா நேசிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்காரு. அது ஹார்ட்லையும் மைண்ட்லையும் அப்படியே. இது நான் சொல்றது உனக்கு ஒரு புது காரியம். ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு ஊருக்கு இப்படி சுத்தி போறாங்க, யூட்டர்ன் அடிச்சு இப்படி போறான்னு செய்ய, பைக்ல நீ ஏதாவது ஒரு வாலிப போய் எதுக்கு இப்படி போனோம், குறுக்க போக மாட்டேன், ஒரு லேச ஒத்தட தடம் போடுவான். 2 பேர் போனவனே 3வது காரையும் நினைச்சுவான் போவான். கொஞ்ச நாளையில அதுல புல்லு முளைக்காது, என்ன விழுந்துரும், பாதை விழுந்துரும். அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா அது நல்ல ஒரு ரோடாவே மாறிடும். பார்த்திருக்கீங்களா? இதே மாதிரி இருந்தா இப்போ நான் உன் மைண்ட்ல சொல்றத புதுசா தெரியும். ஆனா நீ டெய்லி அதை திங்க் பண்ணணும். காட் இஸ் லவ், காட் இஸ் லவ், அவர் என்ன நேசிக்காரு. சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் என்ன மடத்தனமா நீ இதை திங்க் பண்ண 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 உன் மைண்ட் மாறி லவ்ல நீ ஆப்ரேட் ஆகி உனக்குள்ள ஜீவன் உண்டாகும். நீ இருக்கிற இடம் ஆசீர்வாதமாயிரும். ஒருத்தரை கூட நீ உன் மைண்ட்ல கேவலமா நினைக்க மாட்டேன். ஏன்னா கிறிஸ்து அவனுக்காக மரித்தாரே. பவுல் அப்படிதான் எழுதுறாரு. அதனால உனக்குள்ளேயும் ஜீவன் வந்துடும். அல்லேலூயா. அந்த ஜீவன் உன் வாழ்க்கையை மாத்திரும். என்னில் அன்பு கூர்ந்து எனக்காய் இரத்தம் சிந்தி விடுவித்தீரே, எனக்கு விடுதலை ஓடு ஓடு. நந்தியா 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 நந்தியா. நடக்கும்போது என்னோடு இருக்கின்றீர், நடக்கும்போது கூடவே வருகின்றேன், மூழ்கி போவதில்லை, மூழ்கி போவதில்லை. நமக்கு தாயை பார்த்து நமக்கு நிறைய எங்க அம்மா என்னை ரொம்ப நேசிப்பாங்க அப்படின்லாம் நம்ம சொல்றோம். அப்படித்தானே? தாயை உண்டாக்குன ஆண்டவர் நம்ம ஆண்டவர். அல்லேலூயா. அது நம்ம நிறைய நேரம் மறந்துருந்தோம். அப்போ அவர் எவ்வளவு பாசமா இருப்பாரு. பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும், பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும் நீ என்னை மறப்பதில்லையே. உமது உள்ளங்கையில் வரைந்து வைத்துள்ளி, நீர் என்னை மறப்பதில்லையே. உள்ளங்கையில் வரைந்து வைத்துள்ளி. நந்தியா நந்தியா. தண்ணீரில் நடக்கும்போது என்னோடு இருக்கின்றீர், அத்தினியில் நடக்கும்போது கூடவே வருகின்றீர். கூடி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. அல்லேலூயா. ஃபாதர் தான் இப்படி பாட்டு எழுதுறாரு. இல்ல பழைய பாட்டுலாம் நீ எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் அன்னைக்கு ஒரு பாட்டு பார்த்தேன். நான் பிரமித்து நின்று பேரன்பின் பிரவாகத்தை நோக்கி பார்த்து அப்படின்னு என்ன இருந்ததுன்னா, அப்படி பிரமிச்சு பார்க்கணும். பேரன்பின் பிரவாகத்தை. பயங்கரமான பாட்டு அதெல்லாம். மாதூய உதிரத்தால் என் பாவம் நீங்க கண்டேன். இன்னொரு பாட்டு இருக்கு, நீங்க வந்தவுடனே படிச்சீங்க. இயேசுவின் மகா அன்பிலே அதினாலும் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லை. முதல் வரி மாறிடா, அவரு மாற போறதில்ல. புரியுதா? அதனால உன் வாழ்க்கையில இந்த பேக் ஸ்லைடன் பின்வாங்கி போயிட்டேன், அந்த பியாச்சிக்கே இனி இடமே கிடையாது. ஏன்னா அவரு கைவிட போறதே இல்லை. கைவிட தெரியாத தேவன். உன் மைண்ட் ரினுவல் ஆகணும். இதுல தவறா நிறைய படிச்சிருக்கோம். நான் 40 வருஷமா கஷ்டப்பட்டு படிச்சத உனக்கு 10 நிமிஷத்துல இந்த புளிஞ்சி சாறு மாதிரி தரேன். காட் இஸ் லவ். அதுல நீ லிங்க் ஆயிரு.
அவர் என்ன பயங்கரமா நேசிக்கிறார். இதுக்கு மேல நேசிக்க முடியாது. அந்த மாதிரி என்னை நேசிக்கிறார். எனக்காக உயிரையே கொடுத்திருக்கிறார். சொந்த குமாரனை கொடுத்தவரு வேலை தருவாரா தரமாட்டாரா? மனைவி தருவாரா தரமாட்டாரா? தந்துட்டாரா? மனைவி பார்த்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லு இல்லையா? அதனால நான் பார்க்கல. சொந்த குமாரனே கொடுத்தவர் உன் வியாதியை குணமாக்குவாரா குணமாக்க மாட்டாரா? குணமாக்கிட்டாரு. சொந்த குமாரனையே கொடுத்தவர் உன் கடனையும் அடைப்பாரு, பற்றாக்குறையும் இணைச்சுவாரு. நீ இதுல கிட்டத்தட்ட 80 பேருக்கு மேல இருக்கீங்க. இதுல மிஷினரிகள் வர்றது ரொம்ப நல்லது, குருவானல் வர்றது நல்லது, நிறைய படிச்சு IAS IPS ஆகுறீங்க நல்லது. எனக்கு இன்னைக்கு ஒரு ஆசை வந்துச்சு, உங்கள சிலர் ஒரு 10,000 பேருக்கு வேலை கொடுக்கிறவனா வரணும். ஆமேன். பெரிய பணக்காரனா வரணும், கிறிஸ்தவ பணக்காரனா, இந்த லவ் தெரிஞ்சவனா வரணும். புரியுதா உங்களுக்கு? அப்படி அந்த ஊருக்கு இறங்குறீங்க, பள்ளியிடம் மோசமா இருக்கு, அப்படி பைக்கில் கையை விட்டு ஒரு 2 கோடி ரூபா இருக்கு, இந்த பள்ளியிடத்தை என்ன செஞ்சிருங்க, மாத்துங்க. அல்லேலூயா. அப்படி நீ மாறணும், அப்படி விரும்பணும். இந்த பண்டாரம் பரதேசி பைபிளில் அவளும் பணம் வைக்கிறது பாவண்டு பிரசங்கம் பண்ணி 50 வருஷமா ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையும் பணம் கிடையாது. எல்லாம் பரலோகம்னு சொல்லி சொல்லி இங்க கஞ்சி துவையல் புழு ரப்பர் செருப்புட்டே பிரசங்கம் பண்ணி இப்போ ஒரு ஃபேன் போடணும்னாலும் ஒரு பணக்காரன் போய் நிற்கணும். நம்மகிட்ட காசு இல்லாம ஆக்கிட்டாங்க. அதனால கொஞ்சம் பேர் இதுல TNPSC எழுதுறது ரொம்ப நல்லது, அதையும் தாண்டி நீங்க யோசிக்கணும். இன்னைக்கு சாட்சி சொன்னது, தம்பி திருச்செந்தூர்ல வேலை பார்க்கிறவன் இன்னொருத்தன் ஏனோக்கு மெட்ராஸ், திருப்தி அடையாதே. நீ கையில விட்டு பைக்கில கைய விட்டு எடுக்கும்போது அப்படி நீ மாறணும். அந்த தேவை உன்னை கலங்கடிச்சு நீ விரும்பாம தர முடியாது. இதான் பெரிய பிரச்சனை இங்கதான் இருக்கு. 38 வருஷம் ஒருத்தன் வியாதியா கிடக்கான். அவன்கிட்ட கேட்காரு, do you want to be well? நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஏன் விருப்பம் இல்லாம கொடுக்க முடியாது. ஏன்னா எல்லாம் லவ்ல ஆபரேட் ஆகுறது. அதனால இந்த 80 பேர்ல ஒரு 50 பேர் பணக்காரனா வரணும். ஆமேன். பிறருக்கு கொடுக்கக்கூடிய, அதனாலதான் ட்ரினிட்டி லெவல லிங்க ட்ரினிட்டியை பாத்தீங்கன்னா பிறருக்கு தான் கொடுக்கும். குமாரன் பிறருக்கு, ஆவியானவர் வரங்களை பிறருக்கு. நீ உன்கிட்ட பணம் வரும்போது அடுத்தவனுக்கு கொடுக்கணும், ஒரு ஊரை வாழ வைக்கணும். இந்த மாதிரிலாம் நமக்கு திங்கிங் கிடையாது. அதுக்கு காரணம் தவறான இறையியல். பணம் இருக்கக்கூடாது, பண ஆசைதான் தப்பு. பணம் கண்டிப்பா என்ன செய்யணும், வேணும். குறைவில் திருப்தி அடையாதீர், அப்பந்தான் உனக்கு ஆண்டவர் பணம் தர முடியும். உங்க மைண்டை நீங்க மாத்திதான் ஆகணும். TNPSC எல்லாம் எழுதுறது நல்லது, என்கிட்ட தெரிஞ்சா உங்களுக்கு இனிமே கோச்சிங் கொடுக்கணும். எப்படி கூடுதலா நீங்க பணம் சம்பாதிச்சு இந்த கிராமத்து இளைஞர்களை இன்னும் முன்னேறல நம்ம செய்யலாம். நீங்க பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்ட ஆட்கள் இருக்காங்க. நாங்க கடந்த நாட்கள்ல ஒரு சர்வே எடுத்தோம். 100 மாற்றுத்திறனாளிகளை கண்டுபிடிச்சு போர்வை கொடுக்கணும்னு நானே வந்தேன். என் கண்ணுல இருந்தே கண்ணீர் வந்துட்டு. புதூருக்கு வந்தேன், முதலூர் பக்கம். ஒரு பையனை அந்த முதல் என்ட்ரன்ஸ்ல காலில் கயிறு போட்டு கெட்டி போட்டிருக்காங்க, நாய் மாதிரி. ஏன் அப்படின்னா 7ஆம் படிக்கும் போது அவனுக்கு வியாதி வந்திருக்கு, அப்புறம் பள்ளியிடத்துக்கு போக முடியல. எங்களை கண்ட உடனே ஒரு ட்ரெஸ்ஸை போட வச்சு நான் ஒரு போர்வையும் ஒரு 1/4 கிலோ அல்வா பாக்கெட்டும் கொடுத்தேன். இந்த அம்மா சொல்லிச்சு, ஒரு சக்கரை நாற்காலி வாங்கி தாங்க ஐயா, என் பையன் பள்ளிக்கூடத்துக்கு போவான் அப்படின்னு. கிட்டத்தட்ட 45 பேர் முதலூரை சுற்றியே இருந்தாங்க. எல்லாம் கஷ்டப்படுறார்கள். இன்னும் நம்முடைய சமுதாயம் முன்னேறல. இங்க வந்திருக்கிறேன், நீங்க எல்லாம் உங்க ஊர்ல ஒரு 4-5 பேர், அவ்வளவுதான். கம்ப்ளீட்டா இன்னும் சமுதாயத்துக்குள்ள இந்த மாதிரி லவ்விங் மேட்டர்லாம் இறங்கவே இல்லை. இங்க இன்னும் உதவி கிடைக்கப்பெறவில்லை, இன்னும் கஷ்டப்படுறாங்க. நேற்று அந்த மாற்றுத்திறனாளிக்கு நாங்க ஒரு ப்ரோக்ராம் வச்சிருந்தோம். 16 வருஷம் சின்ன குழந்தையா இருக்கு, 16 வருஷம் நடக்கவே இல்லை, அப்படியே இருக்கு. ஆனா அந்த தாய் அவ்வளவு அழகா பராமரிக்கும்.
கை மொத்த நீளமே இவ்வளவுதான் இருக்கும், இந்த பருமன்லாம் இருக்கும். பேம்பர் போட்டு எனக்கு அதுல டச்சான பாயிண்ட், அந்த தாய் இந்த பிள்ளைய கைவிட மாட்டேங்குது. தாயை உண்டாக்குன ஆண்டவர் என்ன கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. உன் மைண்ட் அதுல வந்துடணும். இந்த பாவம் பாவத்தை அறிக்கும் இந்த குப்பையெல்லாம் என்னமோ பேசாதங்க பிரசங்கங்கள்ல. உங்க மைண்ட்ல லவ், ட்ரினிட்டி லவ் வந்துட்டுனா ஜீவன் உண்டாயிரும். அது மரணத்தை விழுங்கும். எவ்வளவு ஒரு பலவீனம் இருந்தாலும் அது விழுங்கிரும். என்னையெல்லாம் நின்று பேச முடியாது. எனக்கு 3 நாளா இருமல். இன்னைக்கு காலையில கூட ஜேடிகே டிவில ஒரு 2 hours பேசிட்டு இருந்தேன். அங்க போய் நிற்பேன். இப்ப கூட இருமல் வந்துச்சு, போயிடும். நீங்க ஜீவன்ல இருந்தீங்கன்னா மரணம் உங்களுக்கு ஆப்ரேட்டே ஆகாது. நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க. அதே போலதான் பற்றாக்குறை உனக்கு வராது. ஆனா அவன் மைண்ட் விசாலமாகணும். நீ பைக்கில் கை விட்டா என்னைக்கு 1 கோடி ரூபாய் செக் எழுதுறதுக்கு அவனுக்கு அத்தாரிட்டி வருதோ அப்பதான் எனக்கெல்லாம் திருப்தி. அல்லேலூயா. இன்னும் அவன் என்ன 100 ரூபாய் காணிக்க போடுறவன தான் இருக்கான். அல்லேலூயா. நீங்க மாறணும். ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு நீங்க ஒவ்வொருத்தனும் அப்படி மாறும். உனக்கு ஒரு வெறி வரணும். 200 வருஷத்துக்கு முன்னாடி 2000 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு சர்ச்சு கட்டுறான். ஆனா இன்னைக்கு நமக்கு ஒரு 10க்கு 10ல ஒரு சர்ச்சை வட இந்தியாவில் கட்ட முடியல. அப்படியே கட்டினாலும் இடிச்சு போட்டு போயிடுறான். ஏன்? அந்த இயேசுநாதரும் அந்த ஆவியானவரும் அந்த பிதாவானவரும் எங்க போறாங்க? கணிசன். அந்த கோயிலை இடிக்கும் போது ட்ரினிட்டி எங்க உட்கார்ந்துருக்காங்க? தம்பி சொல்லுங்க, பிசப்பு சொல்லுங்க ஐயா, சௌக்கியபுரம் பிரதர். RSS காரங்க அதை உடைக்கும் போது ட்ரினிட்டி எங்க உட்கார்ந்துருந்தாங்க? கணிசன் சொல்லு. அதோட முடிக்க போறோம். எங்க இருந்தாங்க? ஏன் இன்னைக்கு அடிச்சுட்டு போறான்? அப்படி ஆதி திருச்சபையில அடிச்சாங்க. சவுல் என்ன செஞ்சாரு? துன்புறுத்தினாரு. நடு ரோட்ல என்கவுண்டர் பண்ணார் ஆண்டவர். முள்ளில் உதைக்கிறது உனக்கு. ஏன்னா அங்க ட்ரினிட்டியை பார்க்கான். ஸ்தேவான் உட்கார்ந்து பிதாவின் வலது பார்சத்தில் இயேசு நிற்கிறதையும் ஆவியானவர் அவன் மேல வர்றதையும் லிட்டரலாவே எழுதியிருக்கு. 3 பேரும் வந்தாலே ஜீவன் வந்துடும். ஜீவன் வந்தா என்ன நடக்கும் அப்படின்னா பிரசன்ஸ் ஆஃப் காட் வந்துடும். தேவ பிரசன்னம் வரும்போது நம்ம பாடி ஆஃப் கிரைஸ்டா மாறிடுவோம். ஒன்னஸ் வந்துடும். அப்ப யாராவது ஒன்னி அடிச்சா யார் அடிச்ச மாதிரி? ட்ரினிட்டி அடிச்ச மாதிரி. அதனாலதான் அவன் மத்தியானமே அவனை என்கவுண்டர் பண்ணிட்டார், மாறிட்டான். சபைகள்ல இப்படி ஒரு மனம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு சபையை அடிக்க முடியாது அவன். அல்லேலூயா. அது எங்க லிங்க் ஆகுது? லவ்ல தான் லிங்க் ஆகும். நம்ம மணில லிங்க் ஆகிறோம், நம்ம அந்தஸ்துல லிங்க் ஆகிறோம், நம்ம அதிகார போட்டியில போய் சண்டை போட்டு நடக்கும். அங்க ட்ரினிட்டி ஒர்க் பண்ண முடியாது. ஆக்டிவேஷனுக்கே வரமாட்டார், அமைதியா இருப்பார், பார்த்துக்கிட்டே இருப்பார். கணவன் மனைவி அப்படிதான். கணவன் நல்ல ஊழியம் செய்வாரு, ஆனா காட்டுல லவ் இல்லை அப்படின்னா லிங்க் ஒர்க் அவுட் ஆகாது. அங்க போட்டிருக்கு ஆவியானவர் துக்கப்படுவார் அப்படின்னு. அவர் சோகமாயிருவாரு, வேலை பார்க்க மாட்டாரு. ஆனா நீங்க லவ்ல ஆபரேட் ஆக வெறித்தனமான லவ் வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா பற்றாக்குறைய அப்படியே புடுங்கி போட்டுரும். நேசம் வரும்போது குற்றம் சொல்றதே இருக்காது, கட்டி பிடிக்கிறதும் அரவணைக்கிறதும் தான் இருக்கும். ஜீசஸ் அப்படிதான் இருந்தாரு. 100 ஆடுல 1 ஆடு தொலைஞ்சு போச்சு. நம்ம என்ன செய்வோம்? நீ வந்துட்டு நீ விளங்குவியா? நீ போவியால வெளியே, கிளாஸ் விட்டு வெளியே போவியா? போ, கேட்க விட்ட போ அப்படிமா அப்படிதானே. ஆனா அந்த மேப்பன் என்ன செஞ்சாருன்னா தோல் தூக்கி போட்டு கொண்டாடுறாரு. ஆடு தொலைஞ்சிச்சு, என்ன செஞ்சுட்டு கிடைச்சு 10 நாணயம் இருந்துச்சு. 10 நாணயம் ஒண்ணு கிடைச்ச உடனே அந்த அம்மா வீட்டுல தட்டுது, ஒவ்வொரு வீடு வீடா போய் ஒரு நாணயம் இணைஞ்சிட்டு கிடைச்சிட்டு. அடுத்த கதையில 2 பையன் இருக்கான், ஒருத்தன் தொலைஞ்சிட்டான், திரும்ப வந்துருதான். தகப்பன் அப்பா வீட்டிலே சப்பா வீட்டிலே கொளுத்த கண்ணுண்டு, அப்பா வீட்டிலே அங்கே ஆனந்தம் ஆனந்தமே.
நடன களிப்புண்டு அப்பா வீட்டிலே, அப்பா வீட்டிலே, ஏசப்பா வீட்டிலே. இதுதான் ட்ரினிட்டி கொண்டாட்டம். அந்த அப்பாங்கிறது பிதாவை குறிக்கிறது, பொண்ணு ஆவியானவரை குறிக்குது, இந்த மேய்ப்பன் இயேசுநாதரை குறிக்குது. அவர்கள் நம்மளை வச்சு கொண்டாடுறாங்க. என் பையன் திரும்ப வந்துட்டான். பிரியமானவர்களே, உங்கள் கண்ணு திறக்கப்பட்டு உங்கள் லிங்க் வந்து உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாமே ஒன்றா ஜாயிண்ட் ஆகி ட்ரினிட்டிட்ட ஜாயிண்ட் ஆகி பிறகு உங்கள் கணவன் மனைவியாக ஜாயிண்ட் ஆகி திரும்ப திருச்சபையாக நம்ம ஆராதிக்க வருவோம் என்றால் அங்கே ஒரு தேவ பிரசன்னம் இருக்கும். அதை யாருமே டச் பண்ண முடியாது. நாம் ஒரு உடன்படிக்கை பெட்டியாக மாறி போவோம். அந்த பிரசன்னத்துக்குள்ளே எதை கொண்டு வச்சாலும் அது பூ பூத்து கனி கொடுக்கிறதாக மாறும். ஆண்டவர் உங்களை அப்படி எதிர்பார்க்கிறார். சாதாரண இந்த வாழ்க்கையை நீங்கள் விரும்பாதீர்கள். எனக்கு தேவை டாட்டா, கிறிஸ்தவ டாட்டா, கிறிஸ்தவ அம்பானி, கிறிஸ்தவ ரிலையன்ஸ் ஓனர், பேர் என்னது? இன்னொருத்தன் அமெரிக்காவில் இருக்கான், இப்போ புது பணக்காரன், பேர் மறந்துட்ட, எலன் மஸ்கு. இப்போ என்கிட்ட எலன் மஸ்கு இருந்ததுன்னா நான் இந்தியாவில் ஒரு 3 மாநிலத்தை வாங்கி ஆண்டவர் பற்றி சொல்லிடுவேன். அல்லேலூயா. ஈஸிலா ஒரு ஊரை டக்குன்னு 10 கோடி ரூபா கொடுத்து வாங்கிட்டு பிறகு ஒரு சர்ச்சை கட்டி எல்லோரும் வர சொல்லிட வேண்டியானே. ஏன் போட்டு மண்டே உடைப்பானே. நார்த் இந்தியாவுக்கு போனோம், இந்த ஏக்கர் எவ்வளோன்னு கேட்கணும். ஒரு 1000 ஏக்கர் வாங்கி போடு, அவ்வளோ ஏறும். இப்படி நம்ம மாறணும். ஆமேன். ஏன் 200 அப்படி தானே வந்திருக்காங்க. முதலூர் 6 ஏக்கர் ஒத்தாள நின்று வாங்கி போட்டு போயிருக்கான். பிறகு வந்த ஆட்கள் தான் பிரசங்கம் தவறா பண்ணி கொண்டுட்டு போயிட்டான்னு. புரியுதா உங்களுக்கு? ஒத்த ஆள் 200 வருஷத்துக்கு முன்னாடி 6 ஏக்கர் வாங்கி தான் முதலூர் இருந்துச்சு. ஆனந்தபுரம் அப்படி தான் வந்துச்சு, ரேடியஸ் ஏர் வாங்கி போட்டது. இதுவும் அப்படி தான் வந்துச்சு. அப்படியே பிசாசு என்ன செஞ்சிட்டான்னா பிரசங்கியார் வடிவத்தில் வந்துட்டான். பணம் வச்சுருந்தா பாவண்டு பிரசங்கம் பண்ணி தொலைச்சிட்டான். நானும் என் பிள்ளையும் ஒரு வேலை பார்க்கவும் திருப்தி ஆயிடுது. போதும். உங்கள் கண்ணு திறக்கப்படணும். உங்கள் லிங்க் எங்கே இருக்கணும் சொல்லுங்க. இப்போ லவ்வில் இருக்கணும். எந்த லவ்வில் இருக்கணும்? ட்ரினிட்டி லவ்வில் இருக்கணும். திருத்துவ தேவனின் அன்பில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் உனக்கு கோயிலுக்கு வரும்போது பிதாவுக்கும் குமாரனுக்கும் இந்த லிங்க் உண்டாக்கி பார்க்காங்க. சர்ச்சிலே லிங்க் இல்லை, அதனால உனக்கு லிங்கே கிடைக்கல. அதுதான் பிரச்சனை. முழங்கால் படிடும் நேராயிட்டு தால்சம் பண்ணியாச்சா? தால்சம் பண்ணியாச்சா? அப்படி 10 மணிக்கு உங்களுக்கு சோறு தர்றத பாவத்தை எங்களை மன்னிச்சுக்கிடுங்க. அடுத்த மாதத்துலேருந்து தவறு நடக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நினைக்கிறது. நமக்கு ஆண்டவர் அந்த பவரை கொடுத்துருக்காரு. மிருகங்களுக்கெல்லாம் இது கிடையாது. அதாவது கண்ணை மூடி ஆண்டவர் அன்பாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி நீ கற்பனை பண்ணி அதை டெய்லி நினச்சி பாரு, உன் மைண்டு மாறும். தாவீது அடிக்கடி அதை செய்கிறான். கர்த்தரை என் வலது பார்சத்தில் வைத்திருக்கிறேன், நான் என்ன செய்ய மாட்டேன். அவன் கண்ணை மூடும் போதெல்லாம் லெஃப்ட் சைடு ஆண்டவர் நிற்கிற மாதிரி அவன் கற்பனை பண்ணுறான். பெரிய படம் வர்ற மாதிரியும் 10,000 பேர் வந்தாலும் சரி நான் பயப்படேன் அப்படி தான் கற்பனை பண்ணுறான் மெடிடேஷனில். எதை மெடிடேஷன் பண்ணுறானோ அவனுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நீங்கள் இப்போ கண்ணை மூடி நீங்கள் எப்படி வரப்போகிறீங்க ஒரு 20 வருஷத்துலேருந்து கற்பனை பண்ணுறீங்க. சரியா? ஒரு 1000 பேர் 5000 பேருக்கு வேலை கொடுக்குறவனா வரணும். செக்கு நிறைய எழுதுறவனா நம்ம என்ன செய்யணும்? வரணும். ஒரே செக்கில் 10 சர்ச்சு கட்டுற மாதிரி நீ காசு கொடுக்குறவனா மாறணும். அல்லேலூயா. 100 ரூபா தாங்க, 500 ரூபா தாங்க, இந்த சுவாலியெல்லாம் விட்டுறணும். ஒரே செக்கில் கண்களை மூடி கற்பனையில் திங்க் பண்ணிப்பார், ஒரு இமேஜின் பண்ணிப்பார். ஒன்னிய நீனே கற்பனை பண்ணிப்பார். உன் மைண்டில் உன் கூட இயேசுநாதர் நிற்கிற மாதிரி, உன்னை அரவணைக்கிற மாதிரி பாரு. கலங்காதேன்னு அவர் சொல்றத காது கொடுத்து கேளு. சிலுவையில் எல்லாம் முடிச்சிட்டேன் தம்பி, கவலைப்படாதங்க.
வாழ்க்கையில பேக் ஸ்லைடிங் இந்த பேச்சுக்கே இனிமே இடம் கிடையாது. உன்னோட அவர் ஏற்கனவே உடன்படிக்கை பண்ணிட்டார். நீ தேசத்தை அசைக்கக்கூடியவனா நீ மாறணும். 100 வருஷம் செய்ய முடியாதத நீ செஞ்சிடலாம். எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், நீ லவ்ல ஆப்ரேட் ஆகணும். நீ லவ்ல வந்துட்டா மற்றவனை நீ அவமானமா எண்ண மாட்ட, உனக்கு பொறாமை வராது, மற்றவனை குறை சொல்றது வராது, மற்றவனை போட்டு தாக்குறது மாட்டிருந்து வெளியே. அன்பு திரளான பாவங்களை மூடும், அன்பு தீங்கு நினையாது, அன்பு புறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, அன்பு சினம் கொள்ளாது, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் செய்யும். அதனால நீ இந்த லவ்ல லிங்க் ஆகுறதுக்கு உன்னை ஒப்புக்கொடு. ஆண்டவரை இன்னும் அறியணும்னு விரும்பு. அதுக்கு தான் பைபிள் படிக்கணும், வெறித்தனமா படிக்கணும். அந்த லவ்வை படிக்கிறது, தேவனோடு இப்படி தனித்து உட்கார்ந்து மெடிடேட் பண்ணிப்பார். ஒவ்வொரு வசனத்தையும் கற்பனையில வச்சு வச்சுப்பார். இந்த தேவ அன்பை ஆவியானவர் நம்ம ஆவியில போடுறார். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னம். இன்னொருக்கா படிக்கலாமா? இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா. Father God, I will bless the youth. நான் இந்த இளைஞர்களை ஆசீர்வதிக்கிறேன். தேசத்திலே ஆண்டவரை இவர்கள் பழுகி பெருகட்டும். ஆண்டவர் இடம் கொள்ளாமல் மட்டும் பெருகட்டும். 10 ஆண்டு 20 ஆண்டு கழித்து இவர்களிலே பெரும் பணக்காரர்கள் உண்டாகட்டும். ஆண்டவர் அவர்கள் எங்கள் தேசத்தை உம்முடைய சுவிசேஷத்தினால் அசைக்க போகிறபடினாலே ஸ்தோத்திரம். கட்டிடங்கள், நிறுவனங்கள், பில்டிங்ஸ், ஃபேக்டரி, தொழிற்சாலைகள், ஆண்டவரே நீர் என்னெல்லாம் கனவு கண்டீரோ அதெல்லாம் இவர்கள் மூலம் நடைபெறும்படி இயேசுவின் நாமத்தில் பேசுகிறோம். ஊர் ஊரா வாங்கி உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கட்டும். ஆண்டவரே 10 சர்ச்சு 100 சர்ச்சு என்று வட இந்தியாவில் கட்டக்கூடிய உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சுமார் 2 மணி நேரம் நாம் கர்த்தருடைய பாதபடியில் அமர்ந்திருந்து ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு ஆண்டவர் கிருபை தந்தார். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் என்கிற வார்த்தையின்படி ஆண்டவர் உலகத்தையே கலக்கிறவர்களாக உங்களை பயன்படுத்த அவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாளில் எங்களுடைய திருச்சபையிலே இப்படி கூட்டத்தை நடத்துவது நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இத்தனை வாலிபர்கள், இளைஞர்கள் எங்கள் மத்தியில் திருச்சபைக்கு வந்திருப்பது மிகுந்த ஒரு சந்தோஷம். ஆகவே ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்துடைய பொறுப்பாளர்கள், அருமையான செய்தி கொடுத்த அருமையான சார் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மீண்டுமாய் அன்பின் நகரம் சேகரத்தின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் உங்களுடைய வாலிப பருவத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மென்மையான உயர்வுகளை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. யோசுவா என்னும் வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான். ஆகவே கர்த்தர் யோசுவாவை ஆண்டவர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார். அருமையான சார் அவர்கள் லிங்க் என்கிற வார்த்தையின் அடிப்படையில் நாம் ஆண்டவர் சார் அவர்கள் நம்மளோடு கூட பேசினார்கள். ஆகவே நாம் லிங்க் ஆண்டவரோடு கூட ஒரு நல்ல ஒரு இணைப்பு, பிணைப்பு, ஐக்கியம் இருக்கிற பொழுது நிச்சயமாகவே யோசுவா எப்படி ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தபடியினால் யோசுவாவுடைய வாழ்க்கை கானானுக்குள் பிரவேசிக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார், மேன்மை கொடுத்தார், உயர்வை கொடுத்தார். அதுபோல இந்த இளம் பிராயத்திலே உங்களுடைய இணைப்பு, பிணைப்பு, ஐக்கியம் கர்த்தரோடு, வேத வசனத்தோடு, ஆலயத்தோடு, கர்த்தரோடு உங்களுடைய பிணைப்பு, இணைப்பு இருக்கின்ற போது நிச்சயமாகவே யோசுவாவை உயர்த்தின ஆண்டவர், வல்லமையாய் பயன்படுத்தின ஆண்டவர் உங்களுடைய இளம் பிராயத்திலும் கர்த்தர் உங்களை வல்லமையாய் பயன்படுத்தி உங்களை தலை சிறந்த
நல்ல ஒரு உயர்ந்த பொறுப்புகளிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி சபையாராக வாழ்த்துகிறோம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபித்து நாம் நிறைவு செய்வோம். எங்கள் அன்பின் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, இந்த மகிழ்ச்சியான இந்த வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த ஆண்டிலும் இந்த 2வது மாதத்தில் ஆண்டவரே ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தின் மூலமாய் ஆண்டவரே இந்த வாலிப ஆண்களுக்கான இந்த கூடுகை எங்களுடைய அன்பின் நகரம் கிறிஸ்துநாதர் ஆலயத்தில் நடைபெறுவதற்கு தேவன் கிருபை கொடுத்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அழைத்து வந்திருக்கின்ற யோசுவாவை போல, கிதியோனை போல, தானியேல், சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோவை போல வந்திருக்கின்ற அருமையான இளைஞர்களுக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வாலிப பருவத்தை உமக்கென்று அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவர், என் வாழ்க்கை ஆசீர்வதியும் என்று சொல்லி தங்கள் வாழ்க்கையை உம்மோடு கூட இணைத்து பிணைக்கப்படுவதற்கு, ஐக்கியப்படுவதற்கு தங்களை அர்ப்பணித்திருக்கின்ற ஒவ்வொருவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த வாலிப பிராயம் முது பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவரே, முது பிள்ளைகள் எதிர்பார்க்கின்ற ஆண்டவரே நன்மைகளை முது பிள்ளைகளுக்கு நிறைவாய் தாரும். யோசேப்பை உயர்த்தின ஆண்டவர், யோசுவாவோடு கூட இருந்த ஆண்டவர் தானியேலை ஆண்டவரை பாபிலோன் தேசத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்த்தினது போல அருமையான எங்களுடைய பிள்ளைகளும் எங்கு இருந்தாலும் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க, எங்களுடைய தேசத்தின் உயர்ந்த பதவியிலே ஆண்டவர் பிள்ளைகள் அமர்த்தப்பட ஆண்டவர் முது பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த இயக்கத்தின் பொறுப்பாளர்கள் ஆண்டவரை முன்னின்று நடத்துகிற ஒவ்வொருவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தொடர்ந்து அவர்களுக்கு தேவையான நல்ல ஆலோசனைகளை கொடுத்து தொடர்ந்து நடத்துவீராக. செய்தி கொடுத்த சார் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இங்க வந்திருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களுக்காக, வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக, வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். ஆண்டவர், நாங்கள் சபையராக அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து முது பிள்ளைகளை கர்த்தர் தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதி கன மகிமை யாவையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட எப்போதைக்கும் இருப்பதாக. யாவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Thank you. God bless you.